ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஸோ உடனே அங்கே பூவும் வந்துட்டு 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, இது ஆஃபீஸ், ஏன் 2 பேரும் சண்டை போட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே ஜாங் செம கடுப்பாயிட்டு என் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறா. ஸோ உடனே பூக்கு செம டென்ஷன், ஐயோ இவ இவ்வளோ டென்ஷன் ஆகுறாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளோட ஃப்ரெண்டுக்கிட்டேயும் உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவள் அப்படியே ஃபீலிங்ஸோடையே நின்றுட்டுருக்கா. சரி ஓகே, நம்ம ஜாங்கை போய் சமாதானப்படுத்துகிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போயிட்டு, உன்னை எல்லோரும் புள்ளி பண்ணுறாங்கன்னு தெரியுதுல ஆஃபீஸில், இதை ஏன் நீ என்கிட்ட சொல்ல மாட்ற, சொன்னால் நான் இதை ஹெல்ப் பண்ணுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதுக்கு அவளும் வந்து இது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் இல்லை, அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் ஆஃபீஸில், அதெல்லாம் நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சரி ஓகே, அட்லீஸ்ட் இப்போனா என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே, சாங் வந்து என்கிட்ட சொல்லனா எனக்கு இது தெரிஞ்சே இருக்காது, அப்புறம் அவளால் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, என்ன அவள் என்ன ஏதாவது பண்ணுவாளா, நானும் அவளை திருப்பி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ரவுடி மாரி பேசுகிறா. அதுக்கு உடனே நம்ம பூவும் வந்து சரி ஓகே ஒத்துக்கிறேன், நீ ரவுடி தான், நீ எப்போவுமே ஸ்டப்பர்டாக தானே இருப்ப, நீ எப்போ சொல்கிற பேச்சை கேட்டிருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குறான். உடனே அதுக்கு அவளும் வந்து அப்படின்ற மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறா. உடனே இவனும் வந்து சரி ஓகே அதெல்லாம் விடு, உன் கை எப்படி இருக்குது அதை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவளும் கையை காட்டுற, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய அடிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இங்கே பாரு ப்ளீட் ஆகுது, இதுக்கு மருந்து போடாமல் நீ பாட்டு அப்படியே விட்டு வச்சுருக்க, அதுக்கப்புறம் செப்டிக் ஆகும் அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன அடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை இழுத்துக்கிறா. பட் இவன் அப்படியே விடாமல் போயிட்டு பேண்டேட் எடுத்துகிட்டு வந்து இரு நான் உனக்கு பேண்டேட் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதுக்கு ஜாங்கும் வந்து ஆல்ரெடி இதனால தான் இவ்வளோ பிரச்சனையும், நீங்கள் அகெயினு இந்த மாதிரி பண்ணி எல்லாருக்கும் திருப்பி நீங்களே கண்டென்ட் கொடுக்குற மாதிரி ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ தானே சொன்ன இதுக்கெல்லாம் யார் எது பேசினாலும் அதை பெருசாக எடுத்துக்கூடாது, இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீயே இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதுக்கு அவங்களும் அது முன்னாடி சொன்னேன், பட் இருந்தாலும் இப்போது இதெல்லாம் தேவையா, நம்ம நம்மளே கண்டென்ட் கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சரி ஓகே எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு இவனும் என்னோடய செக்ரட்டரி நீ, நானே இங்கே தான் இருக்கேன், நீ என் பக்கத்தில் இல்லாமல் நீ என்னதும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எனக்கு வேலை தான் இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே போக பார்க்குறான். பார்த்தா இவனோட கால் ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விட பார்க்குறான். உடனே அவனும் அட் அ டைம் அப்படியே பிடிச்சி இழுத்து போடுறான் அப்படின்ற மாதிரி இழுக்கிறான். உடனே 2 பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் மேலே விழுந்து அப்படியே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அவங்கள பாடி டச் ஆன உடனே ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. சரி ஓகே ஃபைன், வேலையை பார்ப்போமா, ஏஞ்சிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு சாங் கேட்டோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏஞ்சி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டைம் 2 பேருக்குமே டேரக்டர் சொன்னது தான் ஞாபகம் வருது. ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அன்எக்ஸ்பெக்டடாக டச் ஆகும் வந்து ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டுட்டு இருப்பான். கேட்டுட்டு ஒன் டே சாங் கிட்ட இவன் என்ன சொல்கிறான், இப்படிலாம் ரைஸ் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே ஆமாம், ஹார்மோன்லாம் வந்து அப்படி தான் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ அதுதான் இவங்களுக்கு இப்போது அப்படியே நடக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அவங்க சொன்னது கரெக்டாக நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சரி ஓகே எனக்கு உண்மையாகவே வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கும் சொல்லுவாள். உடனே இவனும் வந்து ஆமாம்மா எனக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புவாங்க. திடீர்னு பார்த்தா திருப்பி இடிச்சுக்கிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மேலே விழுவாங்க. ஸோ அவன் ரூமுக்கு போயிட்ட பிறகும் இந்த மாதிரி மேலே விழுந்து இதே பற்றி தான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். சரி ஓகே நைட்டு போய் தூங்கலான்னு பார்த்தா தூங்கவும் வராமல் பிரண்டு படுத்துக்கிட்டே இருப்பான். திருப்பி அவனுக்கு அந்த மேலே விழுந்தது, அந்த பாடி டச் ஆனது, ஸோ அவங்க கூட டான்ஸ் ஆடுனது, ஸோ அந்த போய் ஃபுட்டு சாப்பிட்டது, இதெல்லாம் தான் அவனுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். சாங்கோட ஞாபகம் மட்டும்தான் இவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். என்னடா இது, நம்மளோட பிரெயின் வந்து பர்ஃபெக்டாக இருக்குமே, ஸோ தூங்குகிற நேரத்தில் கரெக்டாக தூங்குமே, இப்போ ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பிரண்டு படுப்பான், தூக்கமே வராது. சரி ஓகே இப்போ தூங்குன்னு சொல்லிட்டு அவனே தன்னை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் திருப்பி சாங்கோட ஞாபகம் தான் வந்து அவனை அப்படியே போட்டு தாக்கிட்டே இருக்கும். ஸோ உடனே அவனுக்கு யாருக்கோ ஃபோன் பண்ணி சரி ஓகே நான் இப்போது ஒருத்தர் கூட லவ்வில் இருக்கேன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இங்கே பேரலாக பார்த்தா நம்ம சாங்கும் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சரி ஓகே நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், ஒருத்தர் மேலே நம்ம லவ்வில் விழுந்துட்டோன்னா அது என்னென்ன சிம்டம்ஸ் என்ன மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே இவளும் வந்து ஓ நான் சொன்னேன்ல அப்போ நீ
கூட லவ்வில் விழுந்துட்டேன், அதனால தானே இப்படிலாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே பச்சையா அப்படியே இல்லை ஒரு ப்ரொப்போசல் இருக்குது, நான் அதுக்காக தான் சும்மா ப்ரிப்பேர் பண்ணணும், உங்ககிட்ட நீ தான் லவ்வில் இருக்கல, ஸோ அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு உடனே இவ்வளோ வந்து நீ ரொம்ப நடிக்காத, மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இரு, ஒழுங்காக உண்மையை சொல்லு, நீ என்ன கூட காதலில் விழுந்துட்ட தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, இல்லை என் ப்ரொப்போசலுக்கு தான் வேணும், நீ மரியாதையாக பதில் சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, ஓகே நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் கடைசியாக என்ன கன்க்ளூஷன் தெரியுமா, கிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, என்னது 2 பேருமே பேரலலாக அப்படியே ஷாக் ஆகி கிஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ சரி ஓகே ஃபைன், ஒரு முடிவுனா அட்லீஸ்ட் தெரிஞ்சுதே அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் வந்து அப்படியே பெட்டில் படுத்துட்டு உன்ன மாதிரி எல்லாரையும் நினச்சிருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டை பார்த்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காள். ஸோ நெக்ஸ்ட் டே கட் பண்ணால் இது சேர்மேனும் அவங்க ஒய்ஃபும் வந்து ஆஃபீஸ்க்கு வரா மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவர் வேறு அந்த ஜாங்கும் பூவும் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ்லாம் வேறு பார்த்துறாங்க. அது யார்ரா போட்டு கொடுத்தான்னு பார்த்தா பூவோட ஃப்ரெண்டு வந்து இவங்கக்கிட்ட வந்து அந்த ப்ரூஃபெல்லாம் காமிச்சு கதறி கதறி எழுதிட்டுருப்பா. என்னை பூ வந்து கண்டுக்கவே மாட்றான், அந்த பொண்ணை பற்றி அவனுக்கு தெரியவும் மாட்டுதா, ஒரு கெட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கா. சரி ஓகே நாங்கள் போய் அவனை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போயிட்டு யாங்கிட்ட ஜாங்கை வந்து என்னை வந்து மீட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி ஓகே நானும் அவங்கள கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன், யாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. சரி பார்த்தா இங்கே சாங் வந்து அவளை போய் காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு ஜாங்கிட்ட போய்ட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்க, சேர்மேனும் அவங்க ஒய்ஃபும் வந்திருக்காங்க, அவங்க உங்கள் மேலே கோவப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கிளம்பிடுங்க, அவங்க ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு வந்திருக்காங்க, நீங்கள் அவங்க 2 பேரும் டேட் பண்ணுறீங்க அப்படின்லாம் நினச்சி சரி எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை, நீங்கள் அந்த சைடு லிஃப்ட் இருக்குது கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு இவ்வளோ வந்து நான் எதுவுமே தப்பு பண்ணலையே, நான் எதுக்கு போகணும், இந்த மாதிரி காசிப்லாம் அவங்க ரியாக்ட் பண்ணால் அதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே இவ்வளோ இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்லும் போது கரெக்டாக அங்கே யாங் வந்துடுறான். யாங் வந்துட்டு ஜாங் உன்னை வந்து சேர்மேன் மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு, என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்ன உடனே இவளும் வந்து வேறு வழியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவங்க கூட போயிட்டு சேர்மேனை மீட் பண்ணுறான். உடனே சேர்மேனை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு ஓகே நீ தான் ஜாங்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. சரி ஓகே யாங் நீ வந்த வேலை முடிஞ்சது, நீ இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவளுக்கு செம்ம நோஸ் கட் ஆகிடுது. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே போயிடுறான். ஓகே உடனே ஜாங் கிட்ட வந்து நீ தானே ஜாங்கு, சரி இந்த ரூமர்ஸ்லாம் பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டோடனே, இல்லை அதெல்லாம் ஜஸ்ட்டு ரூமர்ஸ் தான், நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே இவரும் வந்து சரி ஓகே அதெல்லாம் பற்றி அப்புறமா பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு என் கேள்விக்கு பதில் சொல்லு, ஸோ உனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதுக்கு ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் உடனே டவுட்டாக இல்லை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இல்லை எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். உடனே அதுக்கு அவங்க பூவோட அம்மாவும் இல்லை நீ ரொம்ப அழகாக இருக்க, ஸோ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்கிறேன், ஆனஸ்ட்டாக சொல்லு அப்படின்னு சொன்னால் இதில் போய் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, உங்கள் பையன் கூட தான் அழகாக இருக்கார், ஸோ ஆனால் அவர் இன்னும் லவ் பண்ணாமல் தானே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே உடனே 2 பேரும் இது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறான் நம்ம பையன் மாதிரியே, இவங்க 2 பேரும் நல்லா மேட்சாக தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீ உட்காரு உங்ககிட்ட இன்னும் நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ரெஸ்யூம்லாம் பார்த்து நீ 93ல் பிறந்திருக்க, ஸோ உன்னோட ராசி என்ன நட்சத்திரம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே 2 பேருக்கும் பொருத்தம் பார்க்குற மாதிரி கேள்வி கேட்டே இருக்காங்க. நீங்கள் எதுக்கு இப்போ இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். சொல்லு அப்படின்னோடனே இவளும் சொல்கிறா. இவங்க 2 பேரும் உடனே பர்ஃபெக்ட் மேட்ச்சு நம்ம புக்கு, இவ தான் நம்ம மருமக அப்படின்லாம் போகிறாங்க. சரி ஓகே உன் ஃபேமிலி பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே இவளுக்கு ஒன்றுமே புரியாமல் நான் தப்பு பண்ணால் என் மேலே ஆக்ஷன் எடுங்க, என் ஃபேமிலிலாம் எதுக்கு இதில் இன்வால்வ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே இங்கே வெளியே எம்ப்ளாயீஸ்லாம் வந்து காசிப் பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சேர்மன் கண்டிப்பாக கூட தூக்கிடுவாங்க, ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆள் தேட தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம யாங்கும் வந்து நம்ம பூ வந்து இப்போ ஆஃபீஸில் இல்லை, இப்போ யார் உன்னை காப்பாற்றுறாங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ அங்கே மீட்டிங்கும் முடியுது. இவரும் சேர்மனும் ஜாங் கிட்ட ஓகே நீ வந்து என் பையனுக்கு வந்து ஒர்க்கில் எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கியோ அதேமாதிரி லைஃப்லேயும் சப்போர்ட்டிவாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அப்போ அந்த டைமுன்னு பார்த்துட்டு நம்ம பூவும் வந்துட்டு அப்பா அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ரூமர்ஸ்லாம் வந்து என்கிட்ட டேரெக்டாக கேட்க வேண்டியது தானே, ஏன் வந்து ஜாங் கிட்ட கேட்குறீங்க, அவங்க நான் சொன்னாங்கன்னு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்கிறான். உடனே இவர் செம்ம டென்ஷன் ஆகி இந்த ரெக்கார்டிங்ஸு வீடியோஸ்லாம் யார் எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமோடையும் செம்மையாக கற்றுன்னு கத்திக்கிட்டே இருக்கார். உடனே நம்ம யாங்கு தான் மூக்கு வேர்த்துருமே, ஐயோ நம்மள தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு உட்காந்துக்கிறா. இனி இந்த மாதிரி வேலை யாராவது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் இருக்க மாட்டீங்க, பாஸை பற்றியே காசிப் பேசுகிற அளவுக்கு உங்களுக்கெல்லாம் தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம திட்டுறாரு எல்லாரையும். ஸோ திட்டிட்டு
நம்ம பூ வந்து ஓகே நீங்கள் கத்தாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் போயிட்டு காஃபி குடுத்து, சரி ஓகே இந்த ரூமர்ஸ்லாம் நீங்கள் பெருசா எடுத்துக்காதீங்க. ஆஃபீஸில இதெல்லாம் சகஜம். ஸோ ஜாங்க நீங்க அவங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷாலாம் நடந்துக்கலையே. இதுக்கப்புறமும் நடந்துக்காதீங்க. நானே இத பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு இவங்களும் வந்து, உனக்கு அந்த பொண்ண பிடிக்கலன்னா சொல்லு. அந்த பொண்ண வேலைய விட்டு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்றாங்க. உடனே அதுக்கு பூவும் வந்து, இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. எனக்கு அவள பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதுக்கு அவங்க அம்மாவும் வந்து, அப்போ உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, இல்ல நீங்க நினைக்கிற மாரிலாம் இல்ல. ஒரு பாஸா ஒரு எம்ப்ளாயிக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாரி எனக்கு பிடிக்கும். சரி ஓகே மருந்தெல்லாம் போட்டு விடுறியேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இல்ல நான் ஒரு ரொம்ப கேரிங்கா இருக்கணும்னு நினச்சேன். அது தப்பா அப்படின்னு கேட்ட உடனே, அப்பா நம்ம பையன் கேரிங்காலாம் இருக்க ஆரம்பிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செம்ம கலாய்க்கிறாங்க. உடனே இவனும் வந்து, சரி ஓகே கம்முனு இருங்க. நான் தான் இத பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதுக்கு சேர்மனும் வந்து, சரி ஓகே. உனக்கு அப்படி ஏதாவது புடிக்கல அப்படின்னா, நீ சொல்லு. அவள இம்மீடியட்டா வேலைய விட்டு தூக்கிடலாம். உனக்கு நான் ரீப்ளேஸ்மெண்ட்டு வேற ஒரு பொண்ணு தரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குறாரு. இல்ல வேணாம். இத நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க கம்முனு இருங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஓகே அவன் பாருங்க எவ்வளோ டென்ஷன் ஆகுறான்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபும் சொல்றாங்க. சரி ஓகே நம்ம பையன் என்னவோ அவன் மேனேஜ் பண்ணிக்கிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓகே நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கடைசியா அவங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லணும். ஒ கேர்ள் ஃப்ரெண்டும் சரி, ப்ராஜெக்ட்டும் சரி ஒரே மாரி தான். நீ முந்தி அடிச்சுக்கிட்டு அதுக்கு நீ ஒர்க் பண்ணலன்னா, வேற ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிடுவான். அத நீ மைண்ட்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே இவனும் வந்து, சரி ஓகே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு அப்ராட்ல இருக்க வீட வந்து கிளீன் பண்ணியிருக்கேன். நீங்களும் அம்மாவும் போயிட்டு கொஞ்ச நாள் அங்க ரெஸ்ட் எடுங்க. டிரைவர் வெயிட் பண்றாரு. நீங்க அப்போ கிளம்புங்க. உங்களுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொன்னோனே, சரி ஓகே ஓகே நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இவனும் வந்து அப்படியே உட்காந்து, ஏன் என்ன இன்னைக்கு இவங்க ஒரு மாரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். சரி கார்ல போம்போது சேர்மேனும் அவங்க ஒய்ஃபும் வந்து, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஸோ எல்லாரும் பூ ஃபேமிலிக்கு வந்து மருமகளா வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா இவ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கா. ஸோ எனக்கு அந்த யங் லேடிய ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சொல்றாங்க. உடனே இவரும் வந்து, கரெக்ட்டு தான் எனக்கும் அந்த பொண்ண ரொம்ப புடிச்சிருக்கு. நம்ம பையனுக்கு ஆனா இன்னும் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியலையே ஒரு பொண்ணுகிட்ட அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணிருக்காரு. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரிலீவிங்கா இருக்கு. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபும் சொல்றாங்க. சரி ஓகே. இவங்க நெக்ஸ்ட் லெவல் போனோம்னா நம்ம தான் ஏதாவது வேலை பார்க்கணும். ஸோ நம்ம தான் அவங்களுக்கு ஒரு புஷ்ஷ குடுக்கணும். அப்போ தான் வந்து 2 பேரும் ஒண்ணு சேருவாங்க. நமக்கும் நம்ம பையன் செட்டில் ஆயிட்டான்ற ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இங்க கட் பண்ணா நம்ம பூ வந்து ஒரே கன்ஃப்யூஷன்லயே இருக்கான். ஏன் இன்னைக்கு நம்ம அப்பா, அம்மா ஒரு மாரி வியர்டாவே நடந்துக்கிட்டாங்க? என்னாச்சு அவங்களுக்கு? அவங்க ஒரு வேளை ஜான் கிட்ட ஏதாவது ஹார்ஷா பேசியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இமேஜினேஷன்லாம் பண்ணி பார்க்குறான். நீ இந்த காச எடுத்துக்கோ. என் பையன விட்டுருலாம் அம்மா சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். உடனே ஓகே அப்படின்லாம் சொல்லியிருந்தா இவளும் என்னத்துக்கு போயிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அ அம்மாவும் வந்து அவளுக்கும் உன்ன புடிக்கலன்னு தான் சொன்னா, அப்படின்லாம் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, வேற என்னவா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறான். உடனே அவங்க அப்பா வந்து, சரி ஓகே நான் உனக்கு ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் தரேன். நீ என் பையன விட்டு போயிடு அப்படின்லாம் சொன்ன உடனே, இவளும் ஏதாவது அக்செப்ட் பண்ணியிருப்பாளோ அப்படின்லாம் சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறான். சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அவகிட்டயே கேட்டுடலாம்னு சொல்லிட்டு அவள கூப்பிட்டு, இல்ல நீ ஏதாவது ரிசைன் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சேன்னா, நான் தான் இங்க இன்சார்ஜ். நான் அதுக்கெல்லாம் அப்ரூவ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்றான். உடனே யார் உங்களுக்கு சொன்னா நான் ரிசைன் பண்ண போறேன்னு? நான் ரிசைன்லாம் ஒண்ணும் பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, என்னது என்னோட கெஸ்ஸிங் தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே ஒரு மாரி யோசிச்சுட்டே இருக்கான். ஒரு வேளை காசு வாங்கிக்கோ, என் பையன விட்டு போயிடுன்னு சொன்னதுக்கு இவளும் ஏதாவது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாளோ, இல்ல ஜெனரல் மேனேஜர் தரேன்னு சொன்னோனே அதுக்கும் இவ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஐய்யய்யோ! இதெல்லாம் நெனச்சு பார்க்கவே ஒரு மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இமேஜினேஷன் வந்து நோ வே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வரான். இது உனக்கே ஓவரா தெரியலையா? என் அம்மா இந்த மாரி காசு குடுக்குறேன்னு சொன்னோனே அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பல்ல இளிச்சுட்டு வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் திருப்பி. உடனே அவங்க அப்பாவும் வந்து, நான் உனக்கு ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் தரேன். ஸோ நீ என் பையன விட்டுரு. இந்த டீல் ஓகேவா? அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குற மாரிலாம் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கான். உடனே அந்த ட்ரீம்லேருந்து வெளில வந்துட்டு, நோ வே நீ பண்ணுறது உனக்கே ஓவரா தெரியலையா? அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஜான் கிட்ட கத்துறான். இத்தோட இந்த எபிசோட இங்க முடிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் வரா மாரியே முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பை பாய்.